அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு முழுவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 308 ரூபாய் 15 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாத நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 121 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 308 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 51 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 495 ஃபில்ஸ். அரபு நாடுகளுடைய நிலைமை இன்னும் அவல நிலைக்கே கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியா, ஏமன் சண்டை மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிகவும் வேதனையான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. இனிமே இந்த அமெரிக்காக்காரனை நம்பி யாராவது போவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த கடலை கடந்து அப்படின்ற நிலைமைக்கு ஒரு வேதனையான சம்பவம் பதிவாகி இருக்குது. 2 எண்ணெய் கப்பல்கள், அதாவது துபாய் நாட்டுக்கு சொந்தமான 2 கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதாவது அல் புஹையா மற்றும் மொம்பாசா அப்படின்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குது. இதில் ஒரு இந்தியர் க்ரூ மெம்பர் உயிரிழந்ததோடு 8 பேர் காயமடைந்திருக்காங்க. அதில் 4 பேர் ரொம்பவும் இன்னும் மோசமான காயம் அடைந்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்குது. உண்மையிலேயே இனிமேலாவது இவங்க இந்த அமெரிக்காக்காரன் கதையை நம்பி போகாமல் இருக்கிறது தான் நல்லது. சொல்லி வேலை இல்லை, ரொம்பவும் வேதனையாக இருக்குது. கடைசியில் அப்பாவி உயிர்கள் பலியாகுது. இவனுங்களோட பேச்சை நம்பி கடைசியில் கப்பல் கடந்து போனதால் நடந்தது என்ன? இனிமேலும் எந்த ஒரு கப்பலும் அமெரிக்காக்காரன் சொன்னதை நம்பி போகாது. இன்னமும் ஈரானுடைய ஹார்மஸ் பகுதி ஈரானுடைய பக்கம்தான் ஓங்கி நிற்குது அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம், பிரார்த்தனை பண்ணுவோம். தொடர்ந்துமே இதே நிலைமை தான், காலத்துக்கும் இதே நிலைமை தான் போல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் சூழல் போயிட்டுருக்குது. அந்த மாதிரியான சூழல் தான் இப்போதைக்கு வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் போயிட்டுருக்குது. வேதனையான விடயம். அதே போல் இன்றைய தினம் பஹ்ரைனில் மறுபடியும் சைரன் அலாரம் கேட்டதாக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இதுவரையில் பதிவாகலை. அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மொபைல் ஐடியை தொடர்ந்தும் செக் பண்ணிக்கோங்க. இதோ கிட்டத்தட்ட 325 பேருடைய அட்ரஸை டிலீட் பண்ணிட்டாங்க. 30 நாளுக்குள்ளே சரி செய்யலைன்னா 100 தினார் ஃபைன். அதே போல் குவைத்துடைய சுங்க அதிகாரிகள்
கிட்டத்தட்ட 5300 சிகரெட்டுகளை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. சட்டவிரோதமாக சிகரெட்டை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கிறாங்க குவைத்துக்குள்ளே. அந்த நபரையும் கைது பண்ணிதான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வாகனத்துக்குள்ளே மறைத்து கொண்டு வரப்பட்டிருக்குது. சமூக விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் அம்தல் ஹொவைலா நேற்றைய தினம் போதைப் பொருள் பாவனையாளர்கள் ரிகவரி சென்டர், அதாவது அவங்கள மறுவாழ்வு மையத்துக்கு போய் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பற்றின அனைத்து விடயங்களையும் வந்து கண்காணித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, குவைத்தில் அதிரடியான ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. ஒரு இடம் விடாமல் மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு வராங்க. தயவு செய்து கவனம், எந்த ஒரு பொருட்களையும் வெளியில் வச்சிடாதீங்க. ஜேசிபியை கொண்டாந்து அடித்து மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இன்னும் நிறைய செய்திகளோடு சந்திப்போம். أعلنت وزارة الدفاع الإماراتية أن ناقلتين وطنيتين تعرضتا للاستهداف بصاروخين كروز إيرانيين في الممر الجنوبي لمضيق هرمز بالمياه الإقليمية العمانية، ما أسفر عن مقتل فرد وإصابة 8 آخرين. وأوضحت الوزارة أن الاستهداف أسفر عن أضرار مادية بالناقلتين نتيجة نشوب حريق بهما، وتمت السيطرة على الحريق في الناقلتين. ونددت الوزارة بهذا الهجوم السافر الذي يمثل انتهاكا خطرا وخرقا واضحا للقانون الدولي، وشددت على أن الدولة تحتفظ بحقها الكامل في الرد على هذا التصعيد بما يضمن صون سيادتها وأمنها. ليش ورا؟ شلون تميرة؟ شلون امورك؟ توج والله ولا توج كم سنة؟ اشهر؟ لا والله هني اشهر. زين اذا اليوم وين بتروحين؟ صبحكم الله بالخير. هلا حنان شلونك؟ ثانك يو. يلا عشانك انا شوكليت ما اكل شوكليت. أنا old fashion. small. السلام عليكم، صبحكم الله بالخير. يا أهلا يا أهلا وسهلا. تحت الفرصة لنا. احنا استحدثنا لجنة مكافحة المخدرات في الجمعية لاختبار التدخين وإدمان التدخين بالمخدرات وأيضا ارتباط السرطان بالمخدرات. يعطيك العافية. أنا ما أبي أطول. وينها؟ أبي هذا الإي 4. قال لي الشيخ فهد، قال لي لو تشوفين كم وصلتهم من لندن. هذه هني؟ هذه كذي المخدرات؟ هي تصدقين ورقة عادية اي 4. فهذا اللي طلعتوه منها؟ اي بس انه خليناها بحجم اصغر. هي نفس الاي 4. شلونكم؟ شو اخبارك؟ طيب؟ سلمى. ترى كنت اشتغل وياهم. تعال مبارك من الشرف يا دكتور. الله ما نستغنى عنك. اللي انا دائما ايدهم وادفع في تمكينهم. فاتمنى تكونون على قدر المسؤولية. وطن يحمينا، إذا ما حمينا ما فينا خير. أطلب منكم مثل ما يحميكم تحمونا إن شاء الله. قواكم الله. يعني تعامل معها. هذا هو نبي إحنا مالت السعودية قصدك؟ لا ولا الكلية العسكرية؟ لا كلية علم الاجتماع. علم طبعا هذا الكلية. لا هذا الأساس.
The Middle East probably would no longer be with us. We just saw they sent missiles to 5 different countries that never even knew they were involved because they're stone cold crazy. They are crazy. And we're not going to put it up. Yeah, I want to be reimbursed because we're protecting a very rich portion of the world. We're spending money. And so what we've done is we are going to be reimbursed for protection. We're protecting by the countries that we're helping. For instance, you look at the 5 countries. You have Saudi Arabia, you have UAE, you have Qatar, or Qatar as I always say, you have Qatar, Bahrain, and by the way, you have others. You have Kuwait, and you have others, and they will do very well. But we think it's appropriate that we don't need them. You know, we have more oil than any other country in the world. When you add Venezuela, which has been amazing, which has tremendous amounts of oil that we control. When you add Venezuela and everything else, we have more than 50% of the world's supply. We don't need it, but we need it from the standpoint of protecting allies, et cetera, including Israel, including Saudi Arabia, including Qatar, including UAE. We're protecting all of them, and we've done a very effective job. So 4 months ago, these people had military that was very strong, by far the strongest probably in the Middle East. They were called the bully of the Middle East. Now they don't have a Navy. They have 159 ships underwater. They had a total of 159 ships. Now every one of them is underwater. They had 230 airplanes, attack planes. They're all gone. They're gone. They had tremendous radar. It's all gone. They had tremendous anti-aircraft. It's all gone. Sadly, their leadership is all gone. They had their first-tier leaders are all dead. Their second-tier leaders are all dead. Their third-tier leaders, who we're dealing with, more or less, some of them are already gone. And then you read fake news like your network, CNN, which is fake news. You read them, you have them say, well, actually, aren't they doing quite well? Let me just tell you, they have now inflation of over 300%. 4 months ago, they had inflation of 5%. Now they're at over 300, could be 350%. They made a deal, they broke it, probably 10 times. And they killed a lot of people. They killed our people. But the protesters, what they've done to the protesters, 52,000. Have you ever seen any of the burial lots where they're burying the protesters? They killed 52,000 protesters, and on my watch, they can't do any of that. So we have them in a position that they don't have any military. There's not a thing they can do about it. All they have is fake news, because they have the fake news, would rather see us lose the war than win the war, which is really treasonous, in a certain way. So we're doing another very major attack tonight. They want to make a deal. They came back. We made a deal 2 days ago, and they want to make a deal. They've been negotiating for 47 years, but nobody's ever hit them militarily. We're hitting them very hard. Thank you very much, everybody. Thank you very much.